நாடு தழுவிய அளவில் தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்தம் அறிவித்துள்ள போதிலும் சென்னையில் பேருந்துகள் வழக்கம் போல இயங்கி வருகின்றன. இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் வேல்முருகனிடம் கேட்கலாம். வேல்முருகன், கள நிலவரம். சிவரஞ்சனி, குறிப்பாக இன்று நாடு தழுவிய அளவில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். பந்த் அறிவிப்புகள் இருந்த போதிலும் கூட சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தற்போது இயல்பு நிலையே தற்போது இருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கிறோம். வழக்கமாக ஸ்ரீநகர் பேருந்து நிலையத்தில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பேருந்துகள் இயக்கப்படுவதை போல இன்று காலை முதலே வழக்கமான பேருந்துகள் இயக்கப்படுவதாக போக்குவரத்து துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 13 தொழிற்சங்கங்கள், தோமுசா, அதே போல CIT, AITC உள்ளிட்ட 13 தொழிற்சங்கங்கள் இன்றைய தினத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் அறிவித்திருந்தாலும் கூட இன்று சென்னையில் இயங்கக்கூடிய 3000 பேருந்துகளும் வழக்கம் போல் இயங்குவதாக தற்போது போக்குவரத்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதேபோல ஆட்டோ, கார் உள்ளிட்ட மற்ற வாகனங்களும் தற்போது வழக்கம் போல இயக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக டி நகரை பொறுத்தளவிற்கு இயல்பு நிலையை பார்க்கிறோம். இதேபோல கோயம்பேடு, பாரிமுனை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பேருந்து சேவை எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வழக்கம் போல இயக்கப்படுவதை பார்க்கிறோம். சார், பேருந்து சேவை எப்படி இருக்கு? நம்ம கையில பேச தெரியாது. பொதுமக்கள் வழக்கமா ஏறக்கூடிய வகையில பேருந்து சேவையில் இப்போ இயங்கிட்டு இருக்கிறாங்க. குறிப்பா இன்றைய தினத்தை பொறுத்தளவிற்கு பல்வேறு இடங்களில் போராட்டங்கள், திடீர் சாலை மறியல் உள்ளிட்ட போராட்டங்கள் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து சேவை வழக்கம் போல இருக்கிறத பார்க்கிறோம். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வேல்முருகன்.